டு ஆபிதாரியன் சேனல். இன்றைக்கி வந்து மடக்கு பூரி ஸ்வீட் செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 200 கிராம் மாவு, மைதா மாவு, 200 கிராம் மைதா மாவு, ஒரு 1/4 ஸ்பூன் சோடா உப்பு, கொஞ்சம் தேவையான உப்பு, கொஞ்சம் மஞ்சப்பொடி கலர் வர்றதுக்கு, 200 கிராம் மைதா மாவு. இந்த இதுலேயே சர்க்கரை எடுக்கணும், அது அப்புறம் காட்டுறோம். இப்போ வந்து சோடா உப்பு கொஞ்சம், ஒரு 1/4 ஸ்பூன் சோடா உப்பு, இது தேவையான உப்பு கொஞ்சம், அப்புறம் கொஞ்சம் மஞ்சப்பொடி. இதுலேயே எல்லாம் கலக்கணும் கலர் வரக்காக. கொஞ்சம் 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டார். இப்போ இது வந்து நல்லா கலக்கி விட்டுக்கணும். வரமாவை நல்லா கலக்கி எல்லாத்துலேயும் சேர்ற அப்படி கலக்கிடணும் மஞ்சப்பொடி எல்லாம். தண்ணி அளவாக தண்ணி ஊற்றி கலக்கி ஒரு 1/2 மணி நேரம் வைக்கணும். நம்ம எப்போ கலக்கிற மாவாட்ட கலக்கக்கூடாது, கொஞ்சம் லூஸாகவே கலக்கணும். கலக்கிட்டோம். இது வந்து கொஞ்சம் ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி மேலால் மறுபடியும் கலக்கி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிடணும். எல்லா பக்கம் எண்ணெய் ஒட்டுறா அப்படி. இது ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிடணும். ஒரு 1/2 மணி நேரம் ஊறணும். அதுக்குள்ளே நம்ம ஜீராவெல்லாம் காய்ச்சிக்கலாம். இப்போ பாத்திரத்தை வச்சுட்டோங்க. அளவாக இந்த சர்க்கரை முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றணும். சர்க்கரை முழுகிற அளவுக்கு தான் தண்ணி ஊற்றணும், நிறைய ஊற்றக்கூடாது. தற்கொண்டு இந்த சர்க்கரை அளவு, அந்த தண்ணி முழுகிற அளவு இருந்தால் தான் போதும். அவ்வளோதான். நல்ல பசையாக வரும். கலக்கி விட்டுக்கணும். நல்லா கையில் விட்டால் பசையாக வந்தால் தான் எடுக்கணும். எடுத்து மடக்கு பூரியில் சுட்டு ஒவ்வொன்றா போடணும். காட்டுறேன். இப்போ வந்து கொஞ்சம் ஒரு கரண்டி மாவு போட்டு அது அந்த கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றி நல்லா கலக்கி வைக்கணும். கலக்கி வைக்கணும். பாருங்கள், நல்லா கலக்கி வச்சுட்டோம். இப்போ பூரியை நீளமாக சுட போகிறோம். நம்ம தேவையான உருண்டையை பிடிச்சி எண்ணெய் தடவி வைக்கணும். எண்ணெய் தடவி வச்சுக்கணும். இந்த நாளையும் எண்ணெய் தடவி நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுக்கணும். நாலு உருண்டையும் எண்ணெய் தடவி வச்சுட்டோம். இப்போ தேய்க்கணும். தேய்க்க போகிறோம் பாருங்கள். நாளையும் ஒரே மாதிரியாக தேய்ச்சி எடுத்துக்கணும். தடவி வச்சுக்கணும். தனியாக நாளையும் தேய்ச்சி வச்சுக்கணும். இப்போ தேய்ச்சி வச்சுட்டோம். தேய்ச்சி வச்சதை ஒவ்வொரு கரண்டி அந்த எண்ணெயும் மாவும் கலக்கி வச்சதை கரெக்டாக எல்லா பக்கம் பரப்பி விட்டு ஒவ்வொரு இதாக தேய்ச்சி வச்சதை கரெக்டாக அது மேலேயே ஒவ்வொன்றா மேலே போடணும். கரெக்டாக போடணும் பாருங்கள்.
மறுபடியும் அது நிறைய போட்டு நல்லா பக்கம் பரப்பி விடணும். நாலு ரதவி தேய்ச்சிட்டோம். தேய்ச்சிட்டு இருக்கிறத மறுபடியும் மேலே அதுக்கு மேலே லாஸ்ட்டில் தடவிக்கணும். 4 இது பண்ணியிருக்கிறோம் பாருங்கள். கரெக்டாக போட்டு எல்லாம் ஒரே லெவலுக்கு செஞ்சுக்கணும். செஞ்சுட்டு மறுபடியும் ஒரு தேய்ச்சி மறுபடியும் கொஞ்சம் நல்லா ஒரு தேய்ச்சிக்கணும். 4 தேய்ச்சிட்டு அப்படியே உருட்டிக்கணும். 4 உருட்டிக்கணும். 4 உருட்டி கரெக்டாக போட்டு நம்மளுக்கு தேவையான பீஸ் கட் பண்ணி அளவாக ஒரு பீஸாக கட் பண்ணி வச்சுக்கணும். இப்படி அதெல்லாம் பாருங்கள் அளவாக கட் பண்ணி வச்சிட்டோம். இதையே நமக்கு தகுந்தாப்படி லேசாக உருட்டி எடுக்கணும். இப்போ காட்டும் பாருங்கள். லேசாக நீளமாக உருட்டிக்கணும். அப்படி எல்லாமே உருட்டி வச்சுட்டு எண்ணெயில் போடணும். இப்போ தேய்ச்சிட்டோம். இது நீ வடச்சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி இது முங்குற அளவுக்கு எண்ணெய் ஊற்றி எடுத்து காட்டுறோம். 2 போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், வடச்சட்டி காஞ்சது. எண்ணெய் ஊற்றணும். இந்த பூரி நிறையிற அளவுக்கு ஊற்றணும். சரி, ஒவ்வொன்றா போடுறோம் பாருங்கள். இது 2 தான் இந்த வடச்சட்டியில் வரும். 2 தான் போடணும். திருப்பி விடணும். நல்லா வெந்தர் உள்ள எல்லாம் திருப்பி விடணும். திருப்பி விடணும். திருப்பிட்டாக்கா அது மேலே வெதராக வரும். பாருங்கள், கலர் பாருங்கள். அப்படியே வரும். சரி, பாருங்கள் எடுக்கிறோம். சவுண்டஸ் பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட், எவ்வளோ கலராக நல்லா இருக்கும். இது வந்து எடுத்து போட்டுக்கிறோம். இதுக்கு மேலே சக்கரை பாவை அப்படியே கரண்டியில் எடுத்து இப்படி போடணும். ஒவ்வொன்றா சுட சுட இப்படி போட்டு வைக்கணும். 2 பக்கமும் திருப்பி போட்டு வைக்கணும். அடுத்து சுடும்போது காட்டுறோம். ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது குழந்தைகளுக்கெல்லாம் ஒவ்வொன்றா சாயந்தரம் தரலாம். பாருங்கள், லீவ் டைமெல்லாம் கொடுத்தா குழந்தைய விரும்பி சாப்பிடுவாங்க. இது நல்ல உடம்புக்கு நல்லது தான். பாருங்கள், வாங்க சாப்பிட்லாம்.